ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் கவர்ந்த ஹாலிவுட் படங்கள்ல ஜுராசிக் பார்க் படமும் ஒன்று. எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காத படமும் கூட. ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் இயக்கத்தில் 1993ஆம் ஆண்டு இதனுடைய முதல் பாகம் வெளியாகி உலகம் முழுவதும் வெற்றிகரமாக ஓடி சாதனை படைச்சது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து 6 பாகங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ 7வது பாகமாக ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் திரைப்படம் தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோன்னா, ஈக்வடார் தீவில் பல வகையான டைனோசர்ஸ் இனங்கள் வாழ்ந்துட்டு வருது. நிலம், நீர் அண்ட் வானத்தில் வாழ்கிற 3 விதமான டைனோசர்ஸ் அங்கே இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி கலப்பின மாற்ற டைனோசர்ஸ்களை உருவாக்குற ஆய்வகத்தில் விபத்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட இடம்தான் அது. அந்த தீவுக்குள்ளே இருக்கிற 3 வகையான டைனோசர்ஸோட ரத்த மாதிரி சேகரித்து அதை வச்சு இதய நோய்க்கு மருந்து உருவாக்குறதுக்காக ஒரு சர்வதேச மருந்து நிறுவனம் முயற்சி செய்யுது. அதுக்காக ஒரு குழு சட்டவிரோதமாக அந்த தீவுக்கு அனுப்பப்படுறாங்க. அவங்களுடைய மிஷன் சக்ஸஸ் ஆச்சா, டைனோசர்ஸ் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் பிளாக் விடோ கதாபாத்திரத்தில் நடித்து புகழ்பெற்ற ஸ்கார்லெட் ஜோகன்சன் தான் இந்த படத்துடைய ஹீரோயின். வழக்கம் போல அசர வைக்கிற அழகாலையும் அட்டகாசமான நடிப்பாலையும் கவர்ந்து இழுக்கிறாங்க. அந்த தீவுக்கு போகிற ஸ்கார்லெட் ஜோகன்சன் தலைமையிலான குழுவில் ஒரு டாக்டர், பேரரசை பிடிச்ச மருந்து கம்பெனி நிர்வாகி அண்ட் பாதுகாப்பு குழுவும் இருக்காங்க. அண்ட் இவங்களோட டைனோசர்ஸ் தாக்குனதுனால படகை இழந்த 4 பேர் கொண்ட ஒரு குடும்பமும் அந்த தீவில் தத்தளிக்கிறாங்க. அவங்களுக்கான ஸ்டோரியும் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. இயக்குனர் கேரத் எட்வர்ட்ஸ் படம் முழுக்க விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். முதல் பாதியில் கடலில் வாழ்கிற திமிங்கல மாதிரி ராட்சத டைனோசர்ஸ், அதோட பிடியில் சிக்கி தவிக்கிற டீம் அப்படின்னு பிரம்மாண்டமாக காட்டியிருக்காங்க. அவங்க கடலில் இருக்கிற டைனோசர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிற சாகசங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிலத்தில் வாழ்கிற தாவரம் உண்ணும் மிக பிரம்மாண்டமான டைனோசர்ஸ், கடைசியாக பறந்து பறந்து அடிக்கிற மாமிசம் சாப்பிடும் இன்னொரு வகை டைனோசர்ஸ்னு கண்களுக்கு விருந்து படைச்சிருக்காரு இயக்குனர். காட்டுக்குள்ளே போனதும் கதை இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தொய்வாகிடுது. ஆனால் கிளைமேக்ஸில் வர மலை மாதிரியான அந்த ராட்சத கொடூர டைனோசர்ஸ் மிரட்டி இருக்கு. 3D காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. கிளைமேக்ஸ் ஏற்கனவே பார்த்த பழைய படங்களோட சாயலில் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் சென்டிமெண்ட் காட்சிகளும் ஒரு சில சாகச காட்சிகளும் தான் இந்த படத்தை ரசிக்க வைக்குது. ஜான் மெத்தல்சனுடைய ஒளிப்பதிவும் ஜான் வில்லியமின் இசையும் படத்தை விறுவிறுப்பாக்கியிருக்கு. கிளைமேக்ஸின் சூப்பர் அப்படின்னு சொல்ல வைக்குது. மொத்தத்தில் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்.